Hello student, question number 6, subdivision number 3, very important 5 mark question. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ண தெரியாமல் திணறி கிடைக்கலாம் வாங்க நான் உங்களுக்கு ஈஸியாகவும் எளிமையாகவும் சொல்லித்தரேன். ஏங்கிற செட் எக்ஸுங்கிற கண்டிஷன் எப்படின்னா பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடியது. அப்போ எக்ஸனுடைய கண்டிஷன் எப்படின்னா 2 காட்டிலும் கம்மியாக இருக்கணும். 2 காட்டலாம் 0வும் 1, அதுதான் ஏங்கிற செட். பிங்கிற செட் வந்து நேச்சுரல் நம்பர் கண்டிஷன். நேச்சுரல் நம்பர் எக்ஸுடைய வேல்யூ எப்படின்னா 1 விட அதிகமாக இருக்கணும், 4 இருக்கணும், 4 விட கம்மியாக இருக்கணும். அப்படின்னா 2, 3, 4 பிங்கிற செட்டையும் ரைட் பண்ணியாச்சு. சிங்கிற செட் அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம ரைட் பண்ணியாச்சு. கொஸ்டினில் வெரிஃபை தட்னா எல்கஜஸும் ஆர்கஜஸும் சேமாக இருக்கணும். நம்ம எல்கஜஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுத்துடலாம். இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஏ யூனியன் பியை ரைட் பண்ணிடலாம். யூனியனாகவே அசனிங் ஆர்டரில் எழுதணும். ஒரே நம்பர் திரும்ப வரக்கூடாது. அப்போனா 0, 1, 2, 3, 4 ஏ யூனியன் பியை நம்ம ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஏ யூனியன் பி கிராஸ் சியை ரைட் பண்ணிடலாம். இப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சினா ஏ யூனியன்லேருந்து சியை நோக்கி போகணும். இப்போ பேர்ஸ் எழுதுறதுக்கு ஏ யூனியன் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 5. சியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 2 இருக்குது. அப்போ 5 2s 10 பேர்ஸ் நமக்கு கிடைக்கணும். 0,3, 0,5, நெக்ஸ்ட்டு 1,3, 1,5, 2,3, 2,5, நெக்ஸ்ட்டு 3,3, 3,5, 4,3, 4,5. 10 பேர்ஸ் இருக்கான்னு பார்த்துங்க. 2, 4, 6, 8, 10 பேர்ஸ் நமக்கு வந்துருச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி அசீவ் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ஆர்கஜஸில் ஏ கிராஸ் சியை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடலாம். ஏல 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, சியில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. 2 2s 4 பேர்ஸ் நமக்கு கிடைக்கணும். ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 0,3, 0,5, நெக்ஸ்ட்டு 1,3, 1,5. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பியில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, சியில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. 3 2s 6 பேர்ஸ் நமக்கு கிடைக்கணும். ஏ கிராஸ் சியை மாதிரியே பி கிராஸ் சியவும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 6 பேர்ஸ் இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 6 பேர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை யூனியன் பண்ணணும். இது ரெண்டையுமே யூனியன் பண்ணணும். யூனியன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைன் பண்ணி செய்யலாம். அப்படி இல்லைனா வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயே அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். அதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி நம்ம அசீவ் பண்ணியாச்சு. கொஸ்டினில் எல்கஜஸும் ஆர்கஜஸும் நம்ம என்ன செய்யணும், வெரிஃபை தட்னு கேட்டிருந்தாங்க. நம்ம கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதி லாஸ்ட்டாக வெரிஃபைடுன்னு சொல்லி கொஸ்டினை முடிச்சிடலாம். கொஸ்டினை எடுத்து எழுதியாச்சு, ஹென்ஸ் வெரிஃபைன்னு சொல்லி ரைட் பண்ணியாச்சு. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.